இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்து உள்ளனர் என ராமநாதபுரம் தாவேக வேட்பாளர் சாகுல் அமீத் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தாவேக அலுவலகத்தில் ஒன்றிய நகர மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் தாவேக வேட்பாளர் டாக்டர் சாகுல் அமீத் ஆலோசனை நடத்தினார். இதில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிக்கும் முறைகள் குறித்தும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொதுமக்களிடம் உள்ள வரவேற்பு பற்றியும் பேசினர். அதன்பின் பேசிய தாவேக வேட்பாளர் சாகுல் அமீத், தமிழக வாக்காளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தையும் கட்சியின் தலைவர் விஜயையும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் வரவேற்று வருகின்றனர் என தெரிவித்தார். மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்த அவர், சீர்கேட்டுகளை சட்ட ஒழுங்கை தாவேக ஆட்சி அமைந்தவுடன் இரும்பு கரம் கொண்டு விஜய் ஒடுக்குவார் என்று தெரிவித்தார். நான் என்னுடைய களப்பணிகள் பார்க்கும்போது இளைஞர்கள் ஓட்டு, இந்த புது வாக்காளர் இருக்காங்களா, புதுசா வாக்காளர்கள் அவங்களோட கேட்டிருப்போம். புது வாக்காளர்கள் இளைஞர்கள் அப் டு 35 இயர்ஸ் எங்களுடைய வாக்கு 80% இருக்கு. 35 to 45 எங்களுடைய ஓட்டு 70% இருக்கு. இதுவே சொல்லிடும், நாங்க ஜெயிக்க போறோம், 170 தொகுதிக்கு மேல ஜெயிக்க போறோங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது. இதை எந்த ஒரு இளைஞர்கிட்டையுமோ இளைஞர்கிட்டையுமோ போய் கேட்டா சொல்ற முதல் வார்த்தை விசில் விசில் விசில். இவ்வளவு வருஷமா இத்தனை ஆண்டுகளாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க மாத்தி வாக்களித்து மக்கள் வெறுத்து போய்விட்டார்கள். அதுல சரியான தலைவர்களுமே இல்லை இப்ப. அதனால அவங்க மக்கள் வெறுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்க எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. எப்படா 23ஆம் தேதி வரும், இன்னைக்கே 23ஆம் தேதினா இன்னைக்கே போய் ஓட்டு செலுத்த ரெடியா இருக்கிறாங்க. முன்னாடியே ஓட்டு எலெக்ஷன் வச்சிடக்கூடாதா, ஏன் சார் இவ்வளவு லேட்டா வைக்கிறீங்கன்னு என்ற கேட்கற எத்தனையோ வாக்காளர்கள் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கே நாங்க ரெடியா இருக்கிறோம், இப்ப சொல்லுங்க நாங்க விசில் சின்னத்துல ஓட்டு போடுறோம்னு சொல்ற அளவுக்கு எங்களுடைய கள நிலவரம் இருக்கு. இதுதான் உண்மை. களத்தில் இறங்கி பார்த்தா என்ன மாதிரி தொண்டனை தொண்டனை தான் உள்ள போய் பார்த்தா தெரியும் கள நிலவரம். ஏசி ரூம்லையும் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்துகிட்டு 4 பேர் சொல்றதை வச்சு நாங்க தான் ஜெயிப்போம் சொல்றதெல்லாம் உண்மை அல்ல அல்ல அல்ல. எங்க தளபதி அதிகாரம் ஏறும் காலம் சில நாட்களே உள்ளது என்பதை மனப்பூர்வமாக ஆனந்தமாக பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன்.